உன்னோட அன்ப நான் என்ன சொல்வேன், அதுக்கு கை மாறு என்ன செய்வேன். என்னோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றும் என்னோட அன்பான அப்பா அப்பா, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். உலக சேவையில உதவியால நாகிடுவேன். ஓம் சாந்தி. 18/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தில் இருப்பதுடன் மாயையின் சாபத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். கேள்வி: ஏன் நீங்கள் மாயையால் சபிக்கப்பட்டவர்கள் ஆகுகின்றீர்கள்? சபிக்கப்பட்டுள்ள ஓர் ஆத்மாவின் நிலை என்ன? பதில்: 1. நீங்கள் தந்தையை அவமரியாதை செய்வதுடன் இந்த கல்விக்கு மதிப்பளிக்காமல் உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதால் மாயையால் சபிக்கப்பட்டவர்கள் ஆகுகின்றீர்கள். 2. உங்கள் நடத்தை அசுரத்தனமாகவும் நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்காமலும் இருந்தால் உங்கள் மீதே நீங்கள் கருணை இல்லாது இருக்கின்றீர்கள். பின்னர் உங்கள் புத்தியில் ஒரு பூட்டு போடப்படுகின்றது. அத்தகைய குழந்தைகளால் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் ஏற இயலாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சதா ஒரு தந்தையின் மீதே உங்கள் பார்வையை ஒருமுகப்படுத்தி வையுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்வதுடன் மாயையின் ஏமாற்றுதலில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். தீய பார்வையை கொண்டிருப்பதால் உங்கள் குலத்தின் பெயரை ஒருபொழுதும் அவதூறு செய்யாதீர்கள். 2. சேவைக்காக தொடர்ந்தும் ஓடிச் செல்லுங்கள். சேவாதாரிகளாகவும் கீழ்ப்படிவுள்ளவர்களாகவும் இருங்கள். உங்களுக்கும் ஏனையோருக்கும் நன்மை செய்யுங்கள். ஒரு பொழுதும் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம்: முற்றுப்புள்ளி வைக்கும் ஸ்திதியின் மூலம் இயற்கையின் எந்தவிதமான குழப்பத்தையும் நிறுத்துகின்ற இயற்கையின் பிரபு ஆகுவீர்களாக. தற்சமயம் குழப்பம் அதிகரிப்பதற்கான காலமாக உள்ளது. இறுதி பரீட்சை தாளில் ஒரு புறத்தில் இயற்கையின் பயங்கரமான சீற்றங்கள் இருக்கும், மறுபுறத்தில் 5 விகாரங்கள் பயங்கரமான வடிவங்களில் இருக்கும். தமோகுணி ஆத்மாக்களினதும் பழைய சம்ஸ்காரங்களினதும் தாக்குதல்கள் தங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக இறுதி கணங்களில் வரும். அத்தகைய நேரத்தில் விஸ்தாரத்தில் இருந்து விடுபடும் சக்தியை கொண்டிருப்பதுடன் ஒரு கணம் பௌதீக ரூபத்தில் ஸ்திரமாகவும் மறுகணத்தில் சூட்சும ரூபத்தில் ஸ்திரமாகவும் அடுத்த கணத்தில் அசரீரி ரூபத்தில் ஸ்திரமாகவும் இருப்பதையும் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். பார்த்தும் பார்க்காதிருங்கள், கேட்டும் கேட்காதிருங்கள். ஒரு முற்றுப்புள்ளி இடுகின்ற ஸ்திதி உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களால் இயற்கையின் பிரபுவாகி இயற்கையின் குழப்பம் எதனையும் நிறுத்த முடியும். ஸ்லோகம்: தடைகளில் இருந்து விடுபட்டுள்ள ராஜ்யத்திற்கான உரிமையை பெறுவதற்கு தடைகளிலிருந்து விடுபட்டுள்ள ஒரு சேவகராகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவராக இருங்கள். சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். இந்த ஆத்மாவான நான் அந்த பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்து இருக்கின்றேன். பரமாத்மாவால்
இந்த ஆத்மாவான நான் இல்லாமல் இருக்க முடியாது. என்னாலும் பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்திருக்க முடியாது, அல்லது அவர் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த முறையில் ஒவ்வொரு வினாடியும் பிரபு உங்களுடன் இருப்பதை அனுபவம் செய்வதன் மூலம் நீங்கள் உங்களின் நிலையான ஆன்மீக நறுமணத்துடன் அழியாதவராக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ எத்தனை கருணையே எம்மேல பொழியிற, எத்தனை கருணையே எம்மேல பொழியிற, நீ கூறும் வழியில தான் நான் நடப்பேன். நான் மாறி உலகத்துக்கு உனக்காட்டுவேன். நீ கூறும் வழியில தான் நான் நடப்பேன். நான் மாறி உலகத்துக்கு உனக்காட்டுவேன். என்னோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றும் என்னோட அன்பான அப்பா அப்பா, உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றுவேன். உலக சேவையில உதவியாளனாகிடுவேன். என்னோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றும் என்னோட அன்பான அப்பா அப்பா, உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றுவேன். உலக சேவை